நம்ம ஆண்டு கிளி செலச்சனது 5000 இல்ல 5 லட்சம் கொடுத்தாலும் எதுவும் செய்ய முடியாது. இப்ப நம்ம நேரடியா மக்களை போய் பார்த்து ஏதாவது பண்ணுமே, என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா, அதான் அடிச்சு வச்ச கொள்ள காசு இருக்கா, இப்ப வந்து அண்டாவும் குண்டாவும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க வீட்டுக்கு வீடு. இதுல கொடுமையோட உச்சம் என்னன்னா, எல்லா தொகுதியிலயும் எல்லா மந்திரிகளும் அண்டாவை கொடுக்குறீங்க, குண்டாவை கொடுக்குறீங்க, ஒரு தட்டு ஒண்ணு கொடுக்குறானுங்க. எங்க ஆட்சியில நீங்க ஓட்டு போட்டு எங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு உங்களை நாங்க பிச்சை எடுக்க வச்சிருக்கோம், தாங்க தட்டு அப்படின்னு. இல்ல கொடுமையோட உச்சம் என்னன்னா, யாரோ எங்கெங்கயோ மந்திரி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க மாவட்ட மந்திரி ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுல ஒளிஞ்ச கதையா என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரியுங்களா? என் வீட்டுக்கு எதிர் வீட்டுல கொண்டு வந்து இந்த பொருள் எல்லாம் பதுக்கி வச்சிருக்காப்ல. வெளியில வந்து ஒரு பெரிய பர்னிச்சர் கடை இருந்தது. அதோட குடோன் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. வீடியோவே எடுத்து காட்டிடுவேன். இங்க உள்ளூர்ல உள்ள உடன்பிறப்பு எல்லாம் கதறி துடிப்பாங்க, அதனால விட்டுருவோம். என் வீட்டுக்கு ஏத்தாவிலேயே பதுக்கி வச்சுட்டு விடிய விடிய லோடு ஏத்துறாங்க. லாரி வருது, டாடா ஏஸ் வருது, என் கண்ணு மாதிரியே ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. வீடியோ இருக்கு, எலெக்ஷன் பக்கத்துல வர்றப்ப வெளியிடுவோம். இப்பயே வெளியிட்டா மறந்துடுவாங்க. மக்கள்லாம் வாங்கிக்கிட்டோம். இப்ப நம்ம அதை வெளியிட்டு மக்களுக்கு போய் சேர்றது கெட்டு போயிடக்கூடாது, அதனால சந்தோஷமா போய் சேரட்டும். இப்ப என்ன பண்ணா, இந்த அண்டா குண்டாவே எதுக்கு கொடுக்குறாங்க? இதுல வந்து பாத்தீங்கன்னா, உதயநிதி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாள் விழாவாம் அதுல போட்டிருக்கு. உதயநிதிக்கு எப்பயா பிறந்த நாள் வந்துச்சு, எப்பயா கொண்டு வந்து கொடுக்குறீங்க? ஏதோ ஸ்டாலின் பிறந்த நாள்னா கூட மார்ச் 1 கலைஞரின் சன்னே அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி வந்துருச்சு, இப்ப 10 நாள்ல இருக்குன்னு உருட்டலாம். அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம உதயநிதி பிறந்த நாள்னு பழசு பட்டை கொண்டாந்து ஊட்டிட்டு இருக்காங்க. எந்த பாத்திர கம்பெனிக்காரன் மாட்டினான்னு வேற தெரியல. எல்லா இடத்துலயும் மந்திரிகளோட பேர் எல்லா மாவட்டத்திலயும் நடக்குது, இது எங்க மாவட்டத்துல மட்டும் நடக்கல. இவ்வளவு பெரிய அண்டா ஒண்ணு, அதுக்கு மேல தாம்பாளம். இந்த தாம்பாளம் பாத்தீங்கன்னா திருவோடு மாதிரியே இருக்கும். எங்களுக்கு ஓட்டு போட்டதுக்காக நீங்க போய் தாராளமா பிச்சை எடுத்து பொழைச்சிங்க மக்களே. இன்னொரு வாட்டி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா பிச்சை போடுறதுக்கு கூட தமிழ்நாட்டுல ஒருத்தம் இருக்க மாட்டான். ஏதோ 1-2 பேர் வசதி வாய்ப்போட பிச்சை போடுற லெவல்ல இருப்பான். இன்னொரு வாட்டி போட்டீங்கன்னா அவனும் சேர்ந்து பிச்சை எடுக்க வேண்டியதான். அப்ப நீங்க பிச்சை எடுக்கிறது கூட தமிழ்நாட்டுல பிச்சை போட ஆள் இருக்காது. அப்ப வேற மாநிலத்துலதான் போய் பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் சிம்பாலிக்கா சொல்லிட்டு இருக்காங்க.